கடலூரில் தென்பெண்ணை ஆற்றங்கரையை பலப்படுத்தும் பணியை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு செய்து வருகிறார். செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். ஆற்றங்கரையை பலப்படுத்தும் பணியை ஆட்சியர் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களை சொல்லுங்க பாண்டியராஜன். நேற்று இரவு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தனூர் அணையில் 1,60,000 கன அடிக்கு மேலான மழைநீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கடலூர் ஆகிய 3 மாவட்டங்கள்ல தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை, தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அரசு மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. தற்போது கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் சிறு பகுதி சேதமடைந்திருந்தது. அதனை பலப்படுத்தக்கூடிய பணியில ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த பகுதியில கடலூர் மாவட்டத்தினுடைய சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி மற்றும் சிபி ஆதித்யா மாவட்ட ஆட்சியர் ஆகிய இருவரும் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இரவு திறக்கப்பட்ட தண்ணீர், அந்த 1,60,000 கன அடிக்கு மேல் திறக்கப்பட்ட தண்ணீர் இன்னும் முழுமையாக ஆற்றை கடந்து வரவில்லை. அது விழுப்புரம் கடந்து வரும்பொழுது வெள்ளம் ஏற்படுவதற்கான அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போதே ஆற்றினுடைய முழு அளவு இரு கரைகளையும் தொட்டு செல்லக்கூடிய அளவுக்கு வெள்ள நீரினுடைய அளவு உயர்ந்திருக்கிறது. அதே போல அந்த 1,50,000 கன அடிக்கு மேல் திறக்கப்பட்ட தண்ணீர் இந்த பகுதிக்கு வரும் பொழுது இன்னும் 2 to 3 அடி நீர் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 15 கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான முகாம்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும், மேலும் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் முன்கூட்டியே அங்கிருந்து புறப்படும்படியும் அவர்கள் அந்த அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு தாழ்வான கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே அரசு அதிகாரிகள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களை வெளியேறும்படி, கிராமத்தை விட்டு வெளியேறும்படி, முகாம்களுக்கு வரும்படியும் அரசு சார்பில் அறிவுறுத்தல் வழங்கி இருப்பதாகவும், நீரின் அளவு தென்பெண்ணை ஆற்றில் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீரின் அளவு இன்னும் அதிகரிக்கும் என்கின்ற அந்த தகவல்களையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இந்த மழை அதிகமாக பெய்தால் இன்னும் நீரினுடைய அளவு அதிகமாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், சாத்தனூர் அணையில் திறக்கப்படும் நீரினுடைய அளவு குறைந்த பிறகுதான் இந்த கடலூரில் பாயக்கூடிய அந்த கடைசி பகுதியாக இருப்பதன் காரணமாக அங்கு நீரின் அளவு குறையும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள்.